இந்த தேர்தல் களமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. இங்க டெல்லி எங்க வந்துச்சு? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக எங்க வந்துச்சு? ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஆரியன் வர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி யார் திராவிடரா? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தை வச்சு பண்ணிடுறாங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? இல்ல, ராகுல் காந்தி எதற்காக நிற்கிறார்? ராகுல் காந்தி வந்து ஆரியரா திராவிடரா? இல்ல, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவர் எதற்காக நிற்கிறார்? ஆரிய சித்தாந்தத்திற்காக நிற்கிறாரா, திராவிட சித்தாந்தத்திற்கு கை தூக்குகிறாரா என்பது முக்கியமான கேள்வி. பீகார்ல போய் யாருக்கு நிக்கிறாரு? பீகார்ல யாருக்கு? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. அப்படின்னா நீங்க வந்து பீகாரை பத்தி பேசுனீங்க. பீகார்ல காஸ்ட் சர்வே நடத்துனாங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். எதுக்காக நடத்துனாங்க? அங்க இடஒதுக்கீடு 50ல இருந்து ஜாஸ்தி ஆக்கணும்னு கொண்டு வந்தாங்க. 75 ஆக்குனாங்க. உச்ச நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நம்மால் பின்றேன் பாரு. காஸ்ட் சர்வே பேஸ் பண்ணி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டுல 69 இருக்கா? ஆமா. ஏன் பண்ண முடியல? தமிழ்நாட்டுல எது பண்ண முடியல? ஏன் தடை பண்ண முடியல உச்ச நீதிமன்றத்தால? ஏன்னா நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துட்டுமே 10th ஸ்கெட்யூல்ல சேர்த்துட்டுமே. யார் சேர்த்தா? இவங்க நம்ம செல்வி ஜெயலலிதா சேர்த்தாங்களே. அவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டியே. அவ்வளவுதான். யார் அந்த 69% இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடுறோம்னு சொல்றது யாரு? செஞ்சது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சமூக நீதிக்காக 69% இடஒதுக்கீடுக்காக போராடினது யாரும் சொன்னீங்க. ஆமா, அது வந்து யார் செஞ்சிருக்காங்க நீங்களே தான் சொல்றீங்க. இல்ல, நான் கரெக்ட். இடபிள்யூஎஸ் கோட்டா ஏன் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னா, அது வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இடபிள்யூஎஸ் உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? 2021 நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி வீசப்பட்ட வாக்குறுதிகள் ஆக்சுவலா எத்தனை % தான் நீங்க நிறைவேற்றினீங்க? 505 வாக்குறுதிகள்ல 404 வாக்குறுதிகள், சுமார் 80% வந்து நிறைவேற்றப்பட்டது. 404 நிறைவேற்றப்பட்டு விட்டது. 517 505 420 வச்சுக்கோங்க கரெக்டா. பிரதமர் மோடி அவர்களே, தயவு செய்து தமிழ்நாட்டு முதல்வர் கிட்ட பாடம் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும். 10 லட்சம் கோடி கடனில நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு, பார்க்க சகிக்கால சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் growth எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? உங்களுக்கு 4.7%, எங்களுக்கு 14.3% மேனுஃபேக்சரிங் growth. தயவு செய்து இங்க வந்து பாடம் எடுத்துக்கோங்க. நான் வேற ஒரு கேள்வி கேட்டேன், அத அங்க போயிடலாம்னு பார்த்தேன். போங்க. இதுல நீங்க கொண்டு வந்த முதலீடு சொல்லுங்க. என்ன முதலீடு? எல்லாம் நாங்க கொண்டு வந்த முதலீடு. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா தமிழ்நாட்டில் தான் வந்து கூகுளினுடைய டேட்டா சென்டரை கொண்டு வரணுன்றது அவங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். அவர் சொந்த ஊர்ல கொண்டு வரணும்னு நினைச்சாரு, ஆனா முடியல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு யார் காரணம்? பிஜேபி தான் சதி பண்ணுச்சு. எல்லாமே பிஜேபி. நீங்க இவ்வளவு வீக்கா? முதல்வர் என்ன பேட்டா, நான் தான் நம்பர் 1, நான் திராவிட மாடல், தொட்டு பார் சீண்டி பாருன்றீங்க. எல்லாம் பிஜேபி, எல்லாம் அங்க எடுத்துன்னு போச்சு, இங்க எடுத்துன்னு போயிடுச்சுன்னா அப்ப நீங்க என்ன அவ்வளவு வீக்கா இருக்கீங்க? பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் கொடுக்கணும் போல இருக்கே உங்களுக்கு. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. ஸ்ட்ரென்த் இல்லையா உங்களுக்கு? ஏங்க ஒரு கூகுள் நிறுவனம் சாஃப்ட்வேர் கம்பெனி அங்க போயிருக்கு, மைக்ரோசாஃப்ட் அங்க போயிருக்கு, அதானி அம்பானி அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. செல்வாக்கு பெற்ற தலைவர் ஸ்டாலின் நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? தமிழ்நாட்டுடைய ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் என்று போற்றப்படும். எல்லாரும் நேருக்கு பூரா பாருங்க, பொறாம அப்படிதான் பேசுவாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். இன்னைக்கு இந்தியாவுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக.
இந்தியாவுடைய ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே ஒரு சமரசமே செய்யாத தலைவனாக யார் இருக்கிறா அப்படின்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பட்டியலின மக்கள் படுகொலை செய்யப்படுறத பத்தி கேட்க இல்ல, ஆமா, ஜாதிய ஆணவ படுகொலை நடக்கலன்னு சொல்ல முடியாது. அதற்கான எதிர்வினை என்ன அப்படின்றதுதான் முக்கியம். அதற்கான எதிர்வினை, அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டே இருக்கிறது திமுக அரசு. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. ஸ்டாலின் பிரஸ் மீட்டிங் நீங்க எத்தனை முறை எடுத்திருக்கீங்க? எந்த உலகத்துல இருக்காரு நண்பர், எந்த உலகத்துல இருக்காருன்னு தெரியல. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். எப்பாவது பத்திரிகையாளர் சந்திக்கிற போதும் கூட ஒரு பெரும் ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. நீங்கள் அடுத்து கேட்க போகிற கேள்விக்கு என்ன பதில் என்று கூட அவரால் சொல்லிவிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலோடு அவர் இருக்கிறார் என்பதை நான் மறுக்கவில்லை. அந்த ஆற்றலை நான் ஏற்கிறேன். திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? திமுகவுடைய ஆட்சி ஏன் தொடரணும்? திமுகவுடைய ஆட்சி ஏன் தொடர வேண்டும் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திமுகவுடைய தொடர்ச்சியில் தான் இருக்கிறது. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மாணவர்களுடைய வளர்ச்சியில தனி அக்கறையும் கொண்ட முதல்வரை இந்தியா இதுவரை சந்தித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முதல்வராக அது எங்கள் பொதுச் செயலாளருடைய அந்த நான் சொன்ன மாதிரி 2 வருடம் தான் அவருக்கு சரியா ஆட்சி ஒண்ணு நேரம் கிடைச்சது. 2 வருடம் கொரோனால போச்சு. இவர் ஆளுமையற்ற தலைவர் என்று இவர்கள் சொல்லி துரோகிகளும் எதிரிகளும் சுற்றி நின்று ஒரே மாதத்தில் துரோகியாரு எதுக்குன்னு பேரெல்லாம் சொல்லிட்டு விடுங்க. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எங்களுடைய ஒரே நோக்கம் வந்து திமுகவை அன்சீட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு பிரைம் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ் வந்து டிஎம்கே தான் தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க சும்மா இதே சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. தீ பரவட்டும் படத்துல ஹிந்தி ஏத்தி நிக்கிறது யாருன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. பழைய காங்கிரஸ், பழைய காங்கிரஸ். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இளைய காங்கிரஸ். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். முதல் முறையாக திரு தயாநிதி மாறனை வந்து டெல்லிக்கு அனுப்பின போது தலைவர் கலைஞர் சொன்னது, ஏங்க அவர் அனுப்புறேன்னு அவருக்கு ஹிந்தி நல்லா தெரியும் சார். உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. அந்த பொங்கல் பரிசு பொட்டலங்கள் அத்தனையிலும் இந்திய எழுத்துக்கள் அச்சிடப்பட்டிருந்துச்சு. காரணம், அதற்கான கான்ட்ராக்டை கொடுத்ததே வடநாட்டுக்காரங்களுக்கு. இந்திய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் திணிச்சதே இவங்க தான். அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம். அதாவது வீட்டுக்கு ஒரு குடிநோயாளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கள் தன்னிறைவு அடைந்து இருந்தால் எதற்காக இலவசங்களுக்கு கையேந்த வேண்டும்? நாங்க அதை வந்து மது பிரியர்கள் சொல்றோம், நீங்க அவங்க இழிவா குடி நோயாளிகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து